வணக்கம். இன்னைக்கு நாம கிம் மெக்காஸ்கர், ரேச்சல் பர்மிங்ஹாம், கூடவே தீபக் சோப்ரா எழுதிய 4 இன்கிரீடியன்ட்ஸ் ஃபாஸ்ட், ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்தி புத்தகத்தை பத்தி விரிவாக பார்க்க போறோம். இந்த புத்தகம் வெறும் சமையல் குறிப்பு புக் மட்டும் இல்ல, இது ஒரு ஆரோக்கியமான, ரொம்ப எளிமையான உணவு பழக்கத்துக்கான ஒரு வழிகாட்டின்னே சொல்லலாம். ஆமா, நவீன வசதியும் நம்ம பழங்கால ஆயுர்வேத அறிவையும் ரொம்ப அழகா இது இணைக்குது. இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்தோட முக்கிய தத்துவத்தையும் அது சொல்ற ஆரோக்கிய வாழ்க்கைக்கான அணுகுமுறையும் நல்லா புரிஞ்சுக்கிறது தான். வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல இந்த புத்தகம் எப்படி உருவாச்சு? முன்னுரையில சொல்ற மாதிரி இது ஒரு ஆரோக்கியமான, எளிமையான வாழ்க்கை முறைக்கான தேடலோட விளைவு. கிம், ரேச்சலோட பலமே இந்த சிம்பிளான, வேகமா செய்யற ரெசிபீஸ் தான். ஆனா இதுல தீபக் சோப்ராவோட சேர்ந்தது தான் ஹைலைட். ஆமா, அங்கதான் ஆயுர்வேதத்தோட அடிப்படைகள் வருது. ஆயுர்வேதம்னா வாழ்வோட அறிவியல். கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழசு இது. இதோட நோக்கம் சமநிலை தான். உடம்பு, மனசு, ஆன்மா, இது மூணையும் உணவு, தியானம், வாழ்க்கை முறை மூலமா ஒரு இணக்கமா வச்சுக்கிறது. இந்த புத்தகம் ஆயுர்வேதத்தோட ரொம்ப ஆழமான விதிகள் எல்லாம் சொல்லல. ஆனா அதோட அடிப்படையான நம்மள மாதிரி பிஸியா இருக்கிறவங்களுக்கு ஏத்த சில கருத்துக்களை அறிமுகப்படுத்துது. தகவல்களை வேகமா, அதே சமயம் சரியா தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். தீபக் சோப்ராவோட கருத்துக்கள், ஆமா, ரொம்ப யோசிக்க வைக்குது. சில முக்கியமான விஷயங்கள் சொல்றாரு. ஒன்னு, நம்ம உடம்புக்கே தெரியுமா அதுக்கு என்ன வேணும், எப்போ வேணும்னு ஒரு உள்ளுணர்வு இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ரெண்டாவது, நம்ம செல்கள் எப்போ புதுசா உருவாகிட்டே இருக்கான். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 98% புது செல்ஸ். நினைச்சு பாருங்க. 98%. மூணாவது, மனசுக்கும் உடம்புக்கும் பயங்கர தொடர்பு இருக்கு. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் நேரடியா நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்குதாம். சரி. நாலாவது, நாம என்ன சாப்பிடுறோமோ அதுவாத்தான் ஆகுறோங்கிற அந்த பழமொழி. இந்த 98% செல் புதுப்பித்தல், இதுவே ஒரு பெரிய விஷயம். இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, இன்னைக்கு நாம பார்க்கிற ஏகப்பட்ட டயட் குழப்பங்கள் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேட்க ஆரம்பிக்கணும். இது ஒரு பெரிய மனமாற்றம் பாருங்க. வெளியில வர சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படாம நம்ம உள்ளுணர்வு சொல்றத மதிக்கிறது. ஆமா, சின்ன வயசுல இருந்து நேரத்துக்கு சாப்பிடு, தட்டுல வைக்காதன்னு சொல்லி சொல்லி. ஆமா, நம்ம உடம்போட சிக்னலை நம்ம கவனிக்கிறதே இல்ல. இந்த புத்தகம் அதை மாத்தி நம்ம உடம்போட மறுபடியும் கனெக்ட் பண்ண சொல்லுது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இந்த தத்துவத்தை நடைமுறைக்கு கொண்டு வர புத்தகம் ஒரு 4 தங்கு விதிகள் சொல்லுது. இத ஃபாலோ பண்ணா நம்ம ஆரோக்கியத்துல, வெயிட்ல நல்ல மாற்றம் வரும்னு சொல்றாங்க. விதி பாப்போம். உண்மையா பசி எடுக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க. பசிய எதிரியா நினைக்காம நண்பனா, ஆரோக்கியத்தோட அறிகுறியா பார்க்கணுமா. ஆனா நிஜமா பசிக்கிற வரைக்கும் காத்திருக்கிறது, அது எப்பவும் முடியுமா? குறிப்பா ஆபீஸ்ல இருக்கும்போது. நல்ல கேள்வி கேட்டீங்க. புத்தகம் சொல்றது என்னன்னா, நம்ம உடம்பு எப்போ உணவை சரியா ஜீரணிக்க தயாரா இருக்கோ அப்போதான் அது பசி சிக்னலை அனுப்புது. அந்த நேரத்துல சாப்பிட்டா வளர்ச்சிதை மாற்றம் நல்லா இருக்கும், சத்துக்களும் சரியா சேரும். தயாரா இல்லாதப்ப சாப்பிட்டா அது ஜீரணமாகாம ஆமா அப்படிங்கிற நச்சு பொருளை மாற வாய்ப்பு இருக்குன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. ஓ, அப்படியா? ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லா நேரமும் சமூக சூழல்ல இதை 100% ஃபாலோ பண்றது கஷ்டம்தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடம்ப கவனிக்க பழகணும். அதே நேரம் பசிய அடக்கி பட்டினி கிடக்கவும் கூடாது. அதுவும் மெட்டபாலிசத்தை பாதிக்கும். திருப்தியா சாப்பிடணும், ஆனா ரொம்ப மந்தமா ஆகுற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. மத்தியான சாப்பாடு கொஞ்சம் ஹெவியா இருக்கலாம்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, ஏன்னா ஆயுர்வேதப்படி அப்போ ஜீரண சக்தி உச்சத்துல இருக்குமா. இது ஒரு வழிகாட்டுதல் தான், கடுமையான விதி இல்ல. சரி, அடுத்தது விதி 2. ஆயுர்வேதத்தோட 6 அத்தியாவசிய சுவைகளையும், அதாவது இனிப்பு, புளிப்பு, உப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, தினமும் உணவுல சேர்க்க முயற்சி பண்ணணுமா. 6 சுவையா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, இது ஆயுர்வேதத்துல ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சுவைக்கும் உடம்புல ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. இந்த 6 சுவைகளையும் நம்ம பேலன்ஸ்டா சாப்பாட்டுல சேர்க்கும்போது உடம்புக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், சத்து குறைபாடு வராது. அப்புறம் சில சமயம் அளவுக்கு அதிகமா சிலதை சாப்பிடணும்னு தோணும்ல, கிரேவிங்ஸ், அதுவும் குறையுமா. ஓஹோ, அப்போ ஆரோக்கியமான இனிப்புனா சக்கரை இல்லையா? இல்ல, பழங்கள், முழு தானியங்கள் மாதிரி. புளிப்புக்கு எலுமிச்சை, தக்காளி, உப்பு அளவா. கார்ப்புக்கு மிளகு, இஞ்சி. கசப்புக்கு கீரை, வெந்தயம். துவர்ப்புக்கு பருப்பு, வாழைப்பூ. இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆரோக்கியமான சாப்பாடு சுவையா இருக்காதுன்னு இல்ல பாருங்க. புத்தகத்துல இதுக்கு ஒரு சார்ட் கூட இருக்கு, அது உதவியா இருக்கும்.
ஒரே நாள்ல பண்ண முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம். சரி. அடுத்து விதி 3. உடலுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஊட்டமளிக்கிற உணவை தேர்ந்தெடுக்கணுமா? முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா உயிர்த்தன்மையோட இருக்கிற உணவா சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆமா, பதப்படுத்தினது, ரொம்ப பழையது, மறுபடி சூடு பண்ணது, இதுலெல்லாம் பிரான், அதாவது உயிர் சக்தி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்கானிக் கிடைச்சா நல்லதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹெல்த்தி இல்லாத உணவுகள் மேல ஆசை வந்தா அத பழங்கள், நட்ஸ் மாதிரி ஆரோக்கியமான இனிப்பை வச்சு சரி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. கடைசி விதி, விதி 4. விழிப்புணர்வோட சாப்பிடணும். ம் இது ரொம்ப முக்கியம். ஆமா. நாம இப்பெல்லாம் டிவி பார்த்துக்கிட்டோ ஃபோன் பேசிட்டோ தானே சாப்பிடுறோம். ஆனா அப்படி இல்லாம அமைதியான இடத்துல சாப்பாட்டோட நிறம், மணம், சுவை எல்லாத்தையும் ரசிச்சு மெதுவா மென்னு சாப்பிடணுமா. ஐஸ் போட்ட குளிர்பானங்கள் அது ஜீரண சக்தியை குறைக்கணும்னு சொல்றாங்க. அதனால அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு ஒரு டிப் இருக்கு. இந்த கடைசி 2 விதியும் ரொம்ப முக்கியம். சாப்பாட உடம்புக்கு மட்டும் இல்ல, உணர்ச்சிகளுக்கும் ஊட்டமளிக்கணுங்கிற கருத்து ரொம்ப ஆழமானது. நாம என்ன சாப்பிடுறோங்கிறத விட எப்படி சாப்பிடுறோங்கிறது முக்கியம். இப்போ வயிறு நிறைஞ்சதுன்னு தெரியும், தேவையில்லாம அதிகமா சாப்பிட மாட்டோம். கரெக்ட். அது மட்டும் இல்லாம உணவு ரசிச்சு சாப்பிடும்போது மனசுக்கும் ஒரு நிறைவு கிடைக்கும். இது கட்டுப்பாடுகளை பத்தினது இல்ல, சந்தோஷமா சத்துணவா சாப்பிடறத பத்தினது. இந்த 4 விதிகளும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்ததுதான். இந்த புத்தகம் வெறும் சாப்பாட்டோட நிக்கல, அது நல்லா தெரியுது. ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை பத்தி பேசுது. உடற்பயிற்சி, தியானம் இதையும் சொல்லுது. உடற்பயிற்சினா ரொம்ப கடுமையானது இல்லாம மிதமா டெய்லி செய்யற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. நடக்கிறது, அப்பப்போ கொஞ்சம் தூரம் நடக்கிறது மெட்டபாலிசத்துக்கு நல்லதான். ஆமா, உடற்பயிற்சி ஒரு கடமையா இல்லாம சந்தோஷம் தரதா இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி தியானமும் மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த தொடர்பை வலுப்படுத்த, மன அழுத்தத்தை குறைக்க உதவுமா. புத்தகத்துல ரொம்ப எளிமையான ஒரு தியான பயிற்சி சொல்லியிருக்காங்க. அமைதியா ஒரு இடத்துல நேரா உட்காந்து கண்ணை மூடிட்டு நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். உள்ள மூச்சு இழுக்கும்போது அமைதி, வெளியே விடும்போதும் அமைதின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கலாமா. வேற எண்ணங்கள் வந்தா தடுக்காம மெதுவா கவனத்தை மறுபடியும் சுவாசத்துக்கு கொண்டு வரணும். எவ்ளோ நேரம் பண்ணணும்? தினமும் கொஞ்ச நேரம், ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் பண்ணா நல்லதுன்னு சொல்றாங்க. இது நம்ம விழிப்புணர்வு அதிகமாக்கும். இது நம்ம முன்னாடி பேசின விழிப்புணர்வோட சாப்பிடுறதுக்கும் உதவும். நம்ம வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி, மன அமைதி இதெல்லாம் சாப்பாட்டையும் தாண்டி நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குதுன்னு இது காட்டுது. சரி, இப்போ புத்தகத்தோட அமைப்பு, சமையல் குறிப்புகள் பத்தி பார்க்கலாம். உள்ள பார்த்தா காலை உணவு, ஸ்நாக்ஸ், டிப்ஸ் அண்ட் சாஸ், சூப், சைட் டிஷ், சாலட், உருளைக்கிழங்கு, காய்கறி, மெயின் கோர்ஸ், சிக்கன், மீன், சைவம், அப்புறம் இனிப்பு, குழந்தைகளுக்கானது, பானங்கள்னு. ஓ, ரொம்ப டீட்டெயில்டா பிரிச்சிருக்காங்க. ஆனா இதோட ஸ்பெஷாலிட்டியே அந்த 4 இன்கிரீடியன்ட்ஸ் பாலிசி தான். பெரும்பாலான ரெசிபீஸ் வெறும் 4 முக்கியமான பொருளை வச்சே செஞ்சிடலாம். உப்பு, மிளகு, தண்ணி, எண்ணெய் மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் இந்த 4ல சேராது. ஆமா, சமையலே ரொம்ப ஈஸியாயிடுது இல்லையா? ஆமா, ரொம்ப எளிமையாக்குது. நிச்சயமா. இந்த எளிமை தான் இந்த புத்தகத்தோட வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன். பிஸியா இருக்கிறவங்க கூட டைம் இல்லைன்னு சொல்லாம ஆரோக்கியமா வீட்ல சமைக்க இது தூண்டுது. இது புத்தகத்தோட தத்துவத்தோட, அதாவது ஆரோக்கியமான உணவை சுலபமாக்குறதோட அழகா பொருந்துது. அது போக ஆரோக்கியமான உணவு மாற்றுப் பொருட்கள்னு ஒரு பகுதியும் இருக்கு. ஓ, அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே. ஆமா, உதாரணத்துக்கு வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் இல்ல மேப்பிள் சிரப், சாதாரண எண்ணெய்க்கு பதிலா கோல்ட் பிரஸ்ட் ஆலிவ் எண்ணெய், தேங்காய் எண்ணெய்னு எப்படி மாத்தி யூஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. சில ரெசிபி பேரே கேட்க நல்லா இருக்கு. காலை உணவுல ஆப்ரிகாட் ஓட்ஸ், காளானோட எக் ஒயிட் ஓம்லெட், ஸ்நாக்ஸ்ல ஆமண்ட் ஸ்டஃப்ட் டேட்ஸ், பனானா பிரெட். இதுல மயோனைஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, பார்க்கணும். அப்புறம் ப்ளூபெர்ரி அண்ட் ஜிஞ்சர் மஃபின்ஸ், சாலட்ல செரி பாம் சாலட், மேங்கோ சாலட், மெயின் கோர்ஸ்ல தேன், சீரகத்தோட பேக்ட் சிக்கன், ஃபிஷ் விண்டாலு, சியர்ட் தை சாமன், டெசர்ட்ல சாக்லேட் அவகாடோ மூஸ். சாக்லேட் அவகாடோ, வால்நட் பட்டர் செய்யற முறையும் இருக்கான். இவ்வளோ வெரைட்டியை வெறும் 4 பொருள்ல செய்ய முடியுங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, இந்த சமையல் குறிப்புகள் வெறும் செய்முறை இல்ல, அது புத்தகத்தோட தத்துவத்தை, அந்த 6 சுவைகளை சேர்க்கிறது, ஃப்ரெஷ்ஷான பொருள் யூஸ் பண்றது, சிம்பிளா சமைக்கிறது, இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வருது. 4 பொருளுங்கிறதால சமைக்கிறது ஒரு பெரிய வேலையா தெரியாம சரி ட்ரை பண்ணி பாப்போன்னு தோணும்.
ஆரோக்கியமான சாப்பாட்டை நம்ம டெய்லி வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்த இது உதவுது. ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த 4 இன்கிரீடியன்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்தி புத்தகம் ஆரோக்கியத்துக்கான ஒரு நேரடியான ரொம்ப சிம்பிளான ஆனா ஆழமான ஒரு அணுகுமுறையை கொடுக்குது. நம்ம அவசர உலகத்துக்கு தேவையான வேகமான சமையலையும் ஆயுர்வேதத்தோட அடிப்படை ஞானத்தையும் நல்லா இணைக்குது. கடுமையான ரூல்ஸ், கேலரி கணக்கு இதுக்கெல்லாம் பதிலா நம்ம உடம்ப கவனிக்கிறது, விழிப்புணர்வோட இருக்கிறது, சமநிலையை கண்டுபிடிக்கிறது இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரோக்கியமா வாழ்றது கஷ்டமாவோ சுவை இல்லாமலோ இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது எளிமையா, சந்தோஷமா, திருப்தியா இருக்க முடியும். இந்த புத்தகம் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம், நம்ம உடம்பு தன்னைத்தானே எப்பவும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம உடம்புல இருக்கிற செல்லுல 98% புதுசா மாறுதுங்கிற அந்த தகவல். ஆமா. அத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த தொடர்ச்சியான புதுப்பித்தல்ங்கிற ஐடியாவை நீங்க உண்மையா ஏத்துக்கிட்டீங்கன்னா, அது உங்க ஆரோக்கியம், உங்க பழக்க வழக்கங்கள், உங்க எதிர்காலத்தை பத்தின உங்க பார்வையை இன்னையிலிருந்து எப்படி மாத்தும். ஒருவேளை நீங்க இப்ப ஆரோக்கியமா இல்லைன்னு நினைச்சா கூட, இந்த புதுப்பிக்கிற சக்தி உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க மாற முடியும், உங்க ஆரோக்கியத்தை உங்க கையில எடுக்க முடியும்னு இது காட்டுது இல்லையா? இதை நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த எண்ணம். இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைந்திருந்ததுக்கு நன்றி. இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் உங்க ஆரோக்கிய பயணத்துக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.